Hi friends, நான் உங்கள் கிஷோர் குமார். இந்த வாரம் எக்ஸ்பிளைன்டு சீரீஸ் நம்ம லைவில் பண்ண போகிறோம். ஓகேங்களா? லைவுக்கு அப்புறம் ஏதாவது உங்களுடைய லெஜிட்டிமேட்டான கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நேட்டோ பற்றி நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். அதையும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நேட்டோ அதை பற்றி பார்ப்போம். எக்ஸ்பிளைனர் சீரீஸ் நம்ம வாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு 5-6 வீடியோ எல்லாமே பாலிட்டி டாபிக்ஸாக வந்துச்சு. அதெல்லாம் தெரியாதவங்க போய் பாருங்கள். ஓகேங்களா? எம்சிசிலேருந்து அதுக்கப்புறமா சிஏஏலேருந்து டீலிமிட்டேஷன்லேருந்து அதுக்கப்புறம் யூசிசி நீங்கள்லாம் கேட்டிங்கிறதுக்காக யூசிசி இது எல்லாமே பண்ணியிருக்கோம். இப்போ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸுக்கு போகிறோம். ஓகேங்களா? இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் நேட்டோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேட்டோவுடைய 75வது ஆனிவர்சரியை ரீசெண்டாக கொண்டாடினாங்க. ஓகேங்களா? April 4, 1949 தான் நேட்டோ ஆரம்பிக்கப்பட்டது. நேட்டோவுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். இதுதான் நேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்பிளைனர் சீரீஸில் வழக்கம் போல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நேட்டோவோட பேக்ரவுண்ட் ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் பேக்ரவுண்ட் இப்போ ரொம்ப பெருசாக இருக்க போகுதுங்க. ஏன் இந்த ஈவெண்ட்ஸ்லாம் நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த நேட்டோவோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எங்கேருந்து போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ட் ஆஃப் த வேர்ல்டு வார் 2. எண்ட் ஆஃப் த வேர்ல்டு வார் 2 எப்போ அப்படின்னா 1945 தான் நம்மளுக்கு எண்ட் ஆஃப் த வேர்ல்டு வார் ஆச்சு. ஓகேங்களா? அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக உங்களை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா யால்டா கான்ஃபரன்ஸ்னு ஒரு கான்ஃபரன்ஸுங்க. அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அலைடு ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அலைடு ஃபோர்ஸஸ் அப்படின்னா யாருன்னா, யுஎஸ்எஸ்ஆர் எல்லாருமே, அதாவது அடுத்து யார் ரெண்டாக பிளக்க போகிறாங்களோ அவங்க வேர்ல்டு வார் 2 அப்போ ஒன்றா சேர்ந்து சண்டை போட்டவங்க. இதனாலேயே ஒரு வாக்கியம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் டியூரிங் த வார் பிகேம் எனிமீஸ் ஆஃப்டர் த வார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸாக ஒன்று சேர்ந்து சண்டை போட்டவங்க எனிமீஸாக அப்புறம் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த யால்டா கான்ஃபரன்ஸில் 3 இம்பார்ட்டண்ட்டான ஆளுங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடெண்ட் ஆஃப் யுஎஸ்ஏ, அப்புறமா சோவியத் யூனியனுடைய சுப்ரீம் லீடர், அதுக்கப்புறமா யூகே, ஃப்ரான்ஸோடைய லீடர்ஸ், சைனீஸோட லீடர்ஸ், இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து யுனைடெட் நேஷன் மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷனை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆஃப்டர் ஃபார் ஹேவிங் வேர்ல்டு பீஸ். ஓகேங்களா? இப்போ யுனைடெட் நேஷன் சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கணும். பார்த்தீங்களா? அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாவரின் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. சாவரின் ஈக்குவாலிட்டி, எல்லா நேஷனுக்குமான சமத்துவம், எல்லா நேஷனுக்குமான சமத்துவம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது இந்த மாதிரியான அலையன்சஸ் இல்லைனா யுனைடெட் நேஷன்ஸ் மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷனுக்கு 3 இம்பார்ட்டண்ட்டான வார்த்தைகள் மிக மிக இம்பார்ட்டண்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகார சமநிலை. ஓகேங்களா? பேலன்ஸ் ஆஃப் பவர். ஒரு நாடு இன்னொரு நாடை விட ரொம்ப பெரிய நாடாக வளர்ந்துடக்கூடாது. அப்படி வளர்ந்தா என்ன ஆகும்னா, மற்ற சுற்றி இருக்கிற நாடுகளுக்கு இன்செக்யூரிட்டி ஆகிடும். இந்த பெரிய நாடு என்ன பண்ணுன்னா, சுற்றி இருக்க நாடுகளை பெரியண்ணன் மனப்பான்மையில் அணுகும். பிக் பிரதர் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போது அந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய, அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் ஒரே சம அளவோட சம பவரோட இருந்தால் மட்டும்தான் வார் வராது. அப்படிங்கிறது தான் பழங்காலத்துடைய அந்த முறை. ஓகேங்களா? அதனால தான் யாருமே இன்னொரு நாடை பெருசாக வளர விட மாட்டாங்க. இதுதான் பேலன்ஸ் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதிகார சமநிலை. இதுக்கப்புறமா வந்தது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலெக்டிவ் செக்யூரிட்டி அப்படிங்கிற கான்செப்ட். இந்த பேலன்ஸ் ஆஃப் பவர் இதுக்கப்புறம் கை கொடுக்கல. ஏன்னா ஒரு சின்ன நாடு கூட என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, தன்னுடைய வளங்களை சேர்த்து ஆயுதங்களை குவிச்சு இன்னொரு நாட்டின் மேலே போர் புரியலாங்கிற அந்த சூழ்நிலை வந்துடுச்சு. பிகாஸ் ஆஃப் த ரைஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அறிவியல் வளர்ச்சியினால இது சாத்தியமாயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலெக்டிவ் செக்யூரிட்டிங்கிற அந்த ஒரு கான்செப்டுக்கு மாறுறாங்க. கலெக்டிவ் செக்யூரிட்டி அப்படின்னா என்ன? ஒரு நாட்டின் மேலே ஏதோ ஒரு நாடு சண்டை போடுது, இல்லைனா தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தினாலே அது மற்ற நாடுகளை அட்டாக் பண்ணதுக்கான சமம். அதனால் இவங்களோட எய்டுக்காக எல்லா நாடுகளும் குவிஞ்சு வரணும் அப்படிங்கிறது தான் கலெக்டிவ் செக்யூரிட்டி.
அப்போ இதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் விச் ஹாஸ் சாவரின் ஈக்குவாலிட்டி. ஓகேங்களா, சாவரின் ஈக்குவாலிட்டி. இந்த யுனைடெட் நேஷனுடைய கான்ஸ்டிடியூஷனில், அதாவது வந்து யூஎன் சார்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, யுனைடெட் நேஷனுடைய கான்ஸ்டிடியூஷனை யூஎன் சார்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூஎன் சார்ட்டரில் ஆர்டிக்கல் 51ல் இந்த கலெக்டிவ் செக்யூரிட்டியோட மகத்துவத்தை பற்றி பேசியிருக்காங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் நாடுகளும் இண்டிவிஜுவலாகவும் கலெக்டிவாகவும் அவங்களுடைய செக்யூரிட்டியை பாதுகாக்கிறதுக்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்குது அப்படின்னு வந்து ஆர்டிக்கல் 51 சொல்லுது. இதன் அடிப்படையில் தோன்றப்பட்ட ஆர்கனைசேஷன் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேட்டோ. சரி, ஓகே. இப்போ வந்து நேட்டோவுடைய கலெக்டிவ் செக்யூரிட்டினா என்னங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, ஆனால் என்னென்ன ஈவெண்ட்ஸ் வந்து இந்த நேட்டோவை உருவாக்குறதுக்கு பாலமாக அமைஞ்சுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யால்டா கான்ஃபரன்ஸில் வந்து இந்த மாதிரி யுனைடெட் நேஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க. மிட் ஆஃப் த மேல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1945ல் வார் வந்து ஒரு வழியாக எண்டுக்கு வருது. அதுக்கப்புறமா தான் வந்து இவங்களுக்கு உள்ள அலைடு ஃபோர்ஸஸுக்குள்ளே இருக்கிற அந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. என்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலைடு ஃபோர்ஸஸில் இருக்கக்கூடிய யூஎஸ் ஒரு அங்கமாகவும் யூஎஸ்எஸ்ஆர் இன்னொரு ஐடியாலஜிக்கல் அங்கமாகவும் பிளந்துபட்டு நிற்கிறாங்க. யூஎஸ் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, உலகம் ஃபுல்லாக, உலக நாடுகள் முழுக்க அவங்களுடைய ஐடியாலஜியான டெமோக்ரஸியையும் கேபிட்டலிசத்தையும் பரப்பணும்னு நினைக்கிறாங்க. யூஎஸ்எஸ்ஆர் அதே சமயத்தில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்களுடைய ஐடியாலஜியான சோஷியலிசத்தையும் கம்யூனிசத்தையும் பரப்பணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த ஐடியாலஜிக்கல் கிளாஷ் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு வார், பனிப்போராக வந்து வெடிக்குது. எல்லா இடத்துலையும் வெடிக்குது. பனிப்போர்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஃபிசிக்கலாக இந்த ரெண்டு நாடுகளும் வந்து கடைசி வரைக்கும் சண்டையே போட்டுக்கல. ஆனால் பேட்டில் கிரவுண்டில் இல்லாமல் மற்ற எல்லா பிரிவுலையுமே வந்து இவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க. எந்தெந்த மாதிரியான பிரிவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்கலாஜிக்கலாகவும் சரி, சினிமா ஆர்ட் ஃபார்ம்ஸ்லேயும் சரி, கேம்ஸ் ஒலிம்பிக்ஸ் மாதிரியான விஷயங்கள்லையும் சரி, ஓகேங்களா, இல்லைனா வந்து மற்ற சின்ன சின்ன நாடுகளை பகடையாக யூஸ் பண்ணி அவங்க மூலமாக இவங்களுடைய ஐடியாலஜிகளை திணிக்கிற அந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துலேயுமே இவங்க எல்லாருமே வந்து, இல்லைனா வந்து ஸ்பேஸ் வார்ஸ், ஓகேங்களா, ஸ்பேஸ் வார்ஸாக இருக்கட்டும், நியூக்ளியர் வார்ஸாக இருக்கட்டும், ஆர்ம்ஸ் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா, ஆயுத குவியல், ஓகே, இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு பண்ணதுனால தான் இதை பனிப்போர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்தில் யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, ரஷ்யாவாக இருந்தது வேர்ல்டு வாருக்கு அப்புறம், வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு செலுத்த ஆரம்பிக்குது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன ஆகுதுன்னா வந்து யுஎஸ்எஸ்ஆராக மாறுது. யுஎஸ்எஸ்ஆர் யூனியன் ஆஃப் சோவியத் சோஷியலிஸ்டிக் ரிப்பப்ளிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ அவங்களுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸை அங்கே வந்து திணிக்கிறாங்க. அப்போ என்னடா இது, கம்யூனிசம் வந்து வளர்ந்துடக்கூடாதே அப்படின்னு இவங்களுக்கெல்லாம் பயம் வருது. வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கும் யூஎஸுக்கும் ஒரு பயம் வருது. அப்போ தான் வந்து ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க யூஎஸ். என்ன அப்படின்னா, ஏன் கம்யூனிசம் பரவுது அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வராங்க. ஏன் பரவுது அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் வந்து அடிமைத்துவமோ இல்லைனா வந்து அடக்குமுறையோ இல்லைனா வந்து ஏழைகள் இருக்கிறாங்களோ, பணமின்மை, வேலைவாய்ப்பின்மை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கோ, அங்கெல்லாம் இந்த கம்யூனிசம்ங்கிற கான்செப்ட் வந்து ஈஸியாக வளர்ந்துடுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து, நம்ம எய்டு கொடுக்கலாம். பணம் வந்து நம்ம வந்து செலுத்தும் பொழுது அங்கே வந்து வேலைவாய்ப்பு பெருகும், இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கம்யூனிசம்ங்கிற அந்த கான்செப்டை களை எடுக்கிறதுக்கு ஈஸியாக நமக்கு வழிவகுக்கும். இதை யார் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போதைய பிரசிடெண்ட்டான அமெரிக்கன் பிரசிடெண்ட்டான ட்ரூமன் தான் கொண்டு வராரு. அதுக்கு பேரே வந்து ட்ரூமன்ஸ் டாக்ட்ரின் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ ட்ரூமனுக்கு இன்னொரு ஒரு சிறப்பும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரூமன் தான் உலகத்திலேயே முதலும் கடைசியுமா நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ண பிரசிடெண்ட், ஓகேங்களா. ஸோ இதையும் உங்களோட குரூப் 4லையோ இல்லை குரூப் 1லையோ யூபிஎஸ்சிலையோ எதில் ஒன்றாலும் கேட்கலாம், ஓகே. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டாக்டரினை மார்ஷல் பிளான் அப்படிங்கிற அந்த பிளான் மூலமாக செயல்படுத்துகிறாங்க. அப்படி மார்ஷல் பிளானுங்கிற அந்த பிளான் மூலமாக செயல்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, ட்ரூமன் வந்து
நிறைய லோன் கொடுக்குறாரு. யூரோப்பியன் வெஸ்டர்ன் யூரோப்பியன் நேஷன்ஸ் வந்து அதை எடுத்துக்குது. ஆனால் ஈஸ்டர்ன் யூரோப்பியன் அண்ட் சென்ட்ரல் யூரோப்பியன் நேஷன்ஸ், ரஷ்யாவுக்கு கீழே இருக்கக்கூடிய யூரோப்பியன் நேஷன்ஸ் வந்து இதை ஏற்றுக்க மறுக்குது. ஏன்னா வந்து ரஷ்யா வந்து அதை ஏற்றுக்க விடலை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அயன் கர்டைன் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து சொல்கிறார். ஓகேங்களா, அங்கே ஈஸ்டர்ன் யூரோப்லையும் யுஎஸ்எஸ்ஆர் அப்படிங்கிற அந்த நாடுகளில் என்ன நடக்குதுன்னே எங்களுக்கு தெரியல, ஒரு அயன் கர்டைன் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேமஸ் ஸ்பீச்சில் அவர் வந்து சொல்கிறார். ஓகேங்களா, இது ஒரு புறம் இருக்கும்போது ஒரு ஸ்டாக்கு கான்ட்ராஸ்ட் வந்து ஏற்படுதுங்க. இவங்களை அந்த எய்டை வந்து வாங்கிக்கிட்ட நாடுகளும் வாங்காத நாடுகளுக்கும் இடையே வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார ஏற்றமும் இறக்கமும் தெரிய வருது. இதில் ரொம்ப ஹியூமிலியேட்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியில் கண்கூடாக காணப்பட்ட அந்த ஏற்றத்தால். ஜெர்மனியுடைய இது பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வார் கழிச்சு இது ஃபுல்லாகவே ஜெர்மனி தாங்க. இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிற எல்லாமே ஜெர்மனி தான். இதை வெஸ்ட் ஜெர்மனின்னும் இதை ஈஸ்ட் ஜெர்மனின்னு சொல்லுவாங்க. இந்த ஈஸ்ட் ஜெர்மனியை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த உலக நாடுகள் போரில் வந்து சண்டை போட்டு ஜெயிச்ச நாடுகள் வந்து ஜெர்மனியை பிரிச்சுக்கிறாங்க. பிரிக்கும்போது எல்லாருமே வந்து 4 பங்காக பிரிச்சுக்கிறாங்க. அப்போது ஈஸ்ட் ஜெர்மனியை வந்து சோவியத் எடுத்துக்குது, வெஸ்ட் ஜெர்மனியை வந்து ஃப்ரான்ஸு, பிரிட்டன், அமெரிக்கா வந்து பங்கு போட்டு எடுத்துக்குது. இந்த கேபிட்டலையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் ஜெர்மனியோட கேபிட்டலான பெர்லின் வந்து ஈஸ்ட் ஜெர்மனியில் தான் இருக்குது. அந்த கேபிட்டலையுமே அதே மாதிரி 4 பங்காக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, இப்படி 4 பங்காக பிரிக்கும் பொழுது அந்த பெர்லினில் இருக்கக்கூடிய அந்த வெஸ்ட் பெர்லினில் சுபிட்சமாகவும் ஈஸ்ட் ஜெர்மனியில் மக்கள் வந்து ரொம்ப புவராகவும் இருக்காங்க. அப்போ எல்லாருமே இங்கேருந்து அங்கே டெய்லி வந்து புலம்பெயர்ற அந்த துர்சம்பவத்தை வந்து சோவியத் யூனியன் பார்க்குறாங்க. அப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா, யூஎஸ்எஸ்ஆருக்கு ஒரு ஹியூமிலியேஷனாக இருக்குது. அப்போது இதில் வந்து பெர்லின் பிளாக்கேட் அப்படிங்கிற அந்த பிளாக்கேட் வந்து போடுறாங்க. அப்போது இங்கே இருக்கிறவங்க வந்து வெஸ்டர்ன் ஜெர்மனியில் இருக்கிறவங்க இந்த பெர்லினுக்கு வரவே முடியாத மாதிரி ரயில்வேக்களையும் ரோடுகளையும் துண்டிக்கிறாங்க யூஎஸ்எஸ்ஆர். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லிஃப்ட் பண்ணி இந்த பெர்லின் பிளாக்கேடை வந்து தடுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே அந்த நாட்டோ வந்து உருவாகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய தூண்களாக இருக்குது. செக்கோஸ்லோவியா இப்போ அந்த நாடே இல்லை, செக் ரிப்பப்ளிக்காவும் ஸ்லோவோக்கியாவாகவும் மாறிடுச்சு. அந்த செக்கோஸ்லோவோக்கியாவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்எஸ்ஆர் வந்து கம்யூனிஸ்ட் ரிஜிம்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு நாட்டோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு வேணும், கலெக்டிவ் செக்யூரிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வழிநடத்துது. ஓகேங்களா, ஸோ இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டோங்கிற அந்த இது ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரூசல்ஸ் ட்ரீட்டி அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரீட்டி வந்து ஃபார்ம் ஆகுதுங்க, ப்ரூசல்ஸ் ட்ரீட்டி. ஓகேங்களா, இந்த ப்ரூசல்ஸ் ட்ரீட்டியில் என்ன ஆகுதுன்னா, இந்த வெஸ்டர்ன் யூரோப்பியன் நேஷன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க ஒரு 5 பேர் வந்து கலெக்டிவ் செக்யூரிட்டியை வந்து வழி நடத்துகிறாங்க. இதுதான் வந்து நாட்டோவுடைய ஒரு முன்மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது என்னென்ன நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாடுகள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் இந்த கதைகள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்காக இம்பார்ட்டன்ட், அவ்வளோதான். ஓகேங்களா, அது என்னென்ன நாடுகள்னா, யுனைடெட் கிங்டம், ஃப்ரான்ஸ், பெல்ஜியமோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் ப்ரூசல்ஸ். ஓகேங்களா, அப்புறமா வந்து நெதர்லாண்ட், லக்சம்பர்க், இந்த 5 நாடுகளும் ப்ரூசல்ஸில் வந்து ப்ரூசல்ஸ் ட்ரீட்டி போடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து என்ன ஆகுதுன்னா வந்து வெண்டன்பர்க் டிக்ளரேஷன் அப்படின்னு யூஎஸில் வந்து ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறாங்க. என்னன்னா, இந்த மாதிரி நம்மளும் வந்து அங்கே போய் சேரணும், நார்தர்ன் அட்லாண்டிக், இந்த அட்லாண்டிக்கில் இருக்கக்கூடிய அந்த நாடுகள் வந்து ஒன்றா சேர்ந்து யூஎஸ்எஸ்ஆருடைய எக்ஸ்பேன்ஷனை, முக்கியமாக கம்யூனிசத்தோடைய எக்ஸ்பேன்ஷனை நம்ம தடுக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது ரெண்டும் ஒன்று சேரும் பொழுது 4th ஏப்ரல் 1949 நாட்டோ அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்கனைசேஷன் உருவாகுது. இதோடைய அடிப்படையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி கலெக்டிவ் செக்யூரிட்டி. எந்த ஒரு நாட்டை அட்டாக் பண்ணாலும் எல்லா நாடுகளையும் அட்டாக் பண்ணதுக்கான சமம் அப்படிங்கிறத இவங்க ஏற்றுக்கிட்டு, எல்லாருமே எந்த நாடு அட்டாக் பண்ணுச்சோ, தேர்ட் பார்ட்டி கண்ட்ரி விச் அட்டாக்ட் த நேஷன், அந்த நாடை வந்து இவங்க அட்டாக் பண்ண போவாங்க. கலெக்டிவ் செக்யூரிட்டி. ஓகேங்களா, ஸோ இது மெயினாக எதுக்காக போடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்எஸ்ஆருடைய எக்ஸ்பேன்ஷனுக்காக தான்
தடுக்கணுங்கிறதுக்காக தான் இது போடப்பட்டது. அப்போ யூஎஸ்எஸ்ஆர் சும்மா இருந்திருக்குமா? மார்ஷல் பிளான் வேணான்ட்டாங்க. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மால்டோவ் பிளான் அப்படின்னு அவங்க ஒரு பிளானை எடுத்துகிட்டு வராங்க. அது ஆனால் சரியாக வரல. அதே மாதிரி நேட்டோவை இவங்க ஃபார்ம் பண்ணுற மாதிரி 5 வருஷம் கழிச்சு 1955ல் இவங்களும் ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க, வார்ஷா பேக்ட் அப்படிங்கிற அந்த பேக்டை கொண்டு வராங்க. இந்த வார்ஷா பேக்டும் சரி யூஎஸ்எஸ்ஆரும் சரி 1991ல் டிசால்வ் ஆயிடுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் மிகப்பெரிய பேக்ரவுண்ட் ஆஃப் நேட்டோ. ஸோ இந்த நேட்டோ வந்து இப்போ பிலிம்ஸுக்காகவும் மெயின்ஸ் ஓரியன்டாகவும் எப்படிலாம் நம்ம பாயிண்ட்ஸ் எழுதலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேட்டோவுடைய அந்த இது எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா வந்து 4th April 1949 ஃபார்ம் பண்ணாங்க. இதன் எது அடிப்படையில் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஆர்டிகல் 51 ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் சார்ட்டரின் அடிப்படையில் தான் வாஷிங்டன் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேட்டோ ட்ரீட்டி சைன் பண்ணதை வாஷிங்டன் டிசியில் தான் சைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இது வாஷிங்டன் டிசி ட்ரீட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் எவ்வளோ பேர் அந்த டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ஃபவுண்டிங் மெம்பர்ஸுங்க. ஓகே, 12 ஃபவுண்டிங் மெம்பர்ஸ். இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன, நேட்டோவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ப்ரூசல்ஸ் தான். பெல்ஜியமோட ஹெட் குவார்ட்டர்ஸான ப்ரூசல்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இந்த 12 ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா வந்து என்ன தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டாக ஒரு 2 மெம்பர்ஸ் சேர்ந்தாங்க. அவங்கள தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதுமானது. ஓகேங்களா? லேட்டஸ்ட்டாக யார் சேர்ந்தாங்க அப்படின்னா நார்வே சேர்ந்தாங்க. அப்புறம் இந்த வருஷம் May 7th 2024ல் ஸ்வீடன் சேர்ந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்கள 2 பேரையும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். 12 ஃபவுண்டிங் மெம்பர்ஸ்னு தெரிஞ்சால் போதும். இதில் ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கக்கூடிய அந்த 12 ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸும் கனடாவும். இவங்க வந்து நார்த் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாருமே யூரோப்பியன் கண்ட்ரிஸ். ஓகேங்களா? அதில் ஒன்று மட்டும் டிரான்ஸ் காண்டினென்ட் கண்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்க்கி. ஈஸ்டர்ன் யூரோப்லேயும் இருக்கும், ஏஷியா மைனர்லேயும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து டர்க்கி, அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற கண்ட்ரிஸ். ஓகே, ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்களுடைய இம்பார்ட்டண்ட்டான வெரி ஹார்ட் ஆஃப் த அலையன்ஸோடைய கான்செப்டே வந்து கலெக்டிவ் செக்யூரிட்டி தான், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஆனால் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இவங்க அதாவது வந்து கோல்டு வார் நடக்கும்போது தான் இதை பண்ணாங்க, கோல்டு வாருக்காக தான் பண்ணாங்க. ஆனால் கோல்டு வார் இருக்கும் பொழுது 1991 வரைக்கும் இவங்க அந்த கலெக்டிவ் செக்யூரிட்டியை இன்வோக்கே பண்ணலை. அப்போ இது வரைக்கும் இன்வோக்கே பண்ணலையா அப்படின்னா ஒரே ஒரு வாட்டி இன்வோக் பண்ணாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/11 அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. செப்டம்பர் 11 வந்து யூஎஸோடைய இரட்டை கோபுரத்தை வந்து தீவிரவாதிகள் வந்து தகர்த்தாங்க. ஓகேங்களா? ஆப்கானிஸ்தானில் இருக்க அல்கொய்தா அமைப்பு வந்து தகர்த்தாங்க இல்லைங்களா? அப்போ மட்டும்தான் இந்த கலெக்டிவ் செக்யூரிட்டி ட்ரீட்டியை வார் ஆன் டெரர் அப்படிங்கிற அகெயின்ஸ்ட் வார் ஆன் டெரர் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்காக இவங்க வந்து கையில் எடுக்கிறாங்க. ஒரே ஒரு வாட்டி தான் நேட்டோவோட ட்ரீட்டி வந்து இன்வோக் பண்ணப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இன்னொருத்தவங்க சில பேர் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து கோல்டு வார்லாம் முடிஞ்சிருச்சே, யுஎஸ்எஸ்ஆர் தான் இல்லையே, அப்புறம் எதுக்காக இன்னும் இந்த நேட்டோ வந்து இருக்குது? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு வாரின் எச்சமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த நேட்டோ அமைப்பை வந்து டிஃபெண்ட் பண்ணக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கோல்டு வாரின் எச்சம் இது கிடையாது, நேட்டோ வந்து இம்பார்ட்டண்ட் தான். ஏன் இம்பார்ட்டன்ட்னா அது சில விஷயங்களுக்காக. இப்போ யுஎஸ்எஸ்ஆர் தான் அழிஞ்சது, ஆனால் சைனா வந்து இப்போ வந்து எக்கனாமிக்கலையும் சரி, மிலிட்ரி வைஸ்லையும் சரி, இல்லை ஐடியாலஜிக்கல் வைஸ்லையும் சரி, இன்னும் டாமினன்ட் ஃபோர்ஸாக தான் இருக்காங்க. சைனாவும் கம்யூனிஸ்டிக் பிரின்சிபலை வந்து ஃபாலோ பண்ணக்கூடியவங்க தான். அப்போ இன்னும் நேட்டோ வந்து இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய இன்னொரு விஷயமான டெமோக்ரஸி. இப்போ உலகம் ஃபுல்லாக இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாருமே டெமோக்ரஸியின் பாதையில் போயிட்டாங்களா? இல்லையே. எல்லாருமே வந்து டெமோக்ரஸியை ஃபாலோ பண்ணலையே. சில பேர் அத்தாரிட்டேட்டிவாகவும் டிக்டேட்டர்ஷிப்பாகவும் இல்லைனா வந்து பார்ஷியல் டெமோக்ரஸியாகவும் மிலிட்ரி ரூலாகவும் தானே இருக்காங்க. அப்போ மிலிட்ரி அந்த டெமோக்ரஸியை உள்ளே கொண்டு வரத்துக்கு இந்த நேட்டோங்கிற அமைப்பு வந்து நமக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்த பேசுகிறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஸ்டிடியூஷனல் அடாப்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ 75 வருஷத்தில் எவ்வளவு இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து இவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு மெக்கானிசம்ஸை இவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இது வேர்ல்டு பில்டிங்க்கும் அந்த ஸ்டெபிலிட்டியை கொடுக்கறதுக்கும் யூஸ் ஆகும். அந்த ஸ்டெபிலிட்டியை வச்சு நிறைய கான்ஃப்ளிக்ஸ் இன் ஈஸ்டர்ன் யூரோப்பியன் ஏரியாஸை வந்து இவங்க தடுத்துருக்காங்கங்கிறாங்க. அது என்ன மாதிரியான கான்ஃப்ளிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு எர்சிகோவினியா, ஸ்லோவாக்கியா
இவங்களுடைய கான்ஃப்ளிக்டாக இருக்கட்டும், இல்லைனா கொசாவோ செர்பியா இந்த கான்ஃப்ளிக்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஈராக்குடைய அந்த போரான குவைத் மேலே ஈராக் வந்து போர் நடந்துச்சு, இந்த போறப்ப வந்து நேட்டோவோட ஃபோர்ஸஸ் வந்து வந்ததாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உலக சமாதானத்தையும் அமைதியையும் பேணி காக்கிறதுக்காக அவங்களோட இன்ஸ்டிடியூஷனல் கெப்பாசிட்டியை யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நேட்டோ தான் என்ன பண்ணுதுன்னா ஏஸ்ட்வைல் எதிரிகளாக இருந்த, அதாவது வந்து முந்தைய காலங்களில் எதிரியாக இருந்த வெஸ்டர்ன் யூரோப்பியன் நேஷன்ஸை வந்து ஒன்றா சேர்த்து வச்சிருக்கு, அலைஸாக வச்சிருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆனால் வந்து இங்கே சேலஞ்சஸே இல்லையா, நேட்டோவில் சேலஞ்சஸே இல்லையா, பிரச்சனைகளே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் சில பிரச்சனைகள் இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் பார்த்தீங்களா, யூஎஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தப்ப நேட்டோ கண்ட்ரிஸ் வந்து சரியாக அவங்களுடைய மிலிட்ரி ஸ்பெண்டிங்கை பண்ணுறதில்ல. அவர் வந்து என்ன சொன்னார்னா எம்ஃபசைஸ் பண்ணார், அவங்களுடைய நேட்டோ கண்ட்ரீஸில் 2% அவங்களோட ஜிடிபியில் 2% அவங்களோட மிலிட்ரி ஸ்பெண்டிங் பண்ணணும், அந்த மாதிரி பல கண்ட்ரீஸ் பண்ணுறதில்ல. ஓகேங்களா? அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறாரு அவர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நார்வே ஸ்வீடன் சேர்றதுல ரொம்ப பெரிய முட்டுக்கட்டையாக பல வருஷங்களாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா டர்க்கி வந்து இந்த நார்வேவும் ஸ்வீடனும் சேர்றதுல, நேட்டோவில் சேர்றதுல சுத்தமாக அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன் விருப்பம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, டர்க்கியை அவங்க ரொம்ப காலமாக விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. நார்வேவும் ஸ்வீடனும் ரொம்ப காலமாக நியூட்ரல் கண்ட்ரிஸாகவே இருந்தாங்க. இப்போ தான் நேட்டோவில் சேர்றதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு புஷ் கிடச்சிது. ஏன் கிடச்சிது அப்படின்னா, இந்த உக்ரைன் ரஷ்யா வார், இந்த வார் வந்து இவங்களை வந்து ரொம்பவே அப்செட் பண்ணிடுச்சு. இந்த வார் வந்து இதே மாதிரி நம்மளுக்கும் எப்போ வேணாலும் ரஷ்யா வந்து தொல்லை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க நேட்டோவில் போய் சேர்றாங்க. இந்த நேட்டோவில் ஸ்வீடன் சேர்ந்தது ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டண்ட் தருது பால்டிக் சி ஏரியாவுக்கு. ஏன் அப்படின்னா ஸ்வீடன் வந்து பால்டிக் சீல ஒரு ஐலாண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, காட்லேண்ட் அப்படிங்கிற ஐலாண்ட். நீங்கள் போய் மேப்பில் போய் பார்க்கலாம், ஸ்வீடன் பக்கத்தில் இருக்கும். இந்த காட்லேண்டோட ஐலாண்டை மிலிட்ரி பேஸாக வந்து மாற்றிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, ரஷ்யாவுடைய அந்த பால்டிக் சீயை ஆக்சஸ் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தையே தடுக்க முடியும். ஓகேங்களா? நார்வே சேர்ந்ததன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேட்டோவுடைய பார்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 2400 கிலோமீட்டர்ஸ் வந்து ரஷ்யாவை வந்து பகிர்ந்தது அப்படிங்கிற அந்த விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க. அப்போ நார்வே ஸ்வீடன் சேர்ந்தது, நேட்டோவில் சேர்ந்தது ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட். ஓகே, இந்த மாதிரி வரக்கூடாது, பேக்யார்டில் வந்து பேக்டோரில் வந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து உக்ரைன் ரஷ்யா வாரே நடக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன சேலஞ்ச் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டிங் ஆஃப் த வார் தான். சில பேர் வந்து உக்ரைனுக்கு ஆதரவாக ஃபண்டிங் பண்ணணும்னும் நிறைய பண்ணணும்னும், சில பேர் கம்மியாக பண்ணணும்னும் அந்த நேட்டோ மெம்பர்ஸ்குள்ளேயே வந்து வாதங்களும் விவாதங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக 2024 யூஎஸ்க்கு எலெக்ஷன் நடக்க போகுது. அந்த எலெக்ஷனில் ட்ரம்ப் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரிப்பப்ளிக்கன் கேண்டிடேட்டாக இருக்கார். ஓகேங்களா? அந்த ரிப்பப்ளிக்கன் கட்சியோட கேண்டிடேட்டாக இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, யாரெல்லாம் அந்த 2% ரூல் மிலிட்ரி ஸ்பெண்டிங்கை வந்து ஃபாலோ பண்ணலையோ அவங்களுக்கெல்லாம் இந்த கலெக்டிவ் செக்யூரிட்டி அமெரிக்கா கொடுக்காது அப்படிங்கிற அந்த விஷயத்த கேம்பெயின்லேயே சொல்கிறாரு. ஸோ ட்ரம்ப் ஒரு வேளை வந்துட்டார், மறுபடியும் பிரசிடெண்ட்டாக வந்தாருன்னா நேட்டோவோட எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நேட்டோ ப்ளஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இம்பார்ட்டண்ட்டுங்க. இந்த நேட்டோ ப்ளஸ் அப்படின்னா என்னென்னா, நேட்டோ வந்து 32 மெம்பர்ஸ் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அது என்ன ப்ளஸ் அப்படின்னா, நேட்டோவில் சேராமல் நேட்டோவோட அலைஸாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அந்த ப்ளஸ். அது யார் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட். இதை ப்ரிலிம்ஸில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? யாருன்னா ஆஸ்திரேலியா, ஜப்பான், சவுத் கொரியா, நியூசிலாந்து, இஸ்ரேல். ஓகேங்களா? இந்த இஸ்ரேலை எடுத்துகிட்டு சைனாவை போட்டிங்கன்னா சைனா ஏஷியான் ப்ளஸ்ஸாக மாறிடுவாங்க. இஸ்ரேலை எடுத்துகிட்டு மிச்சம் இருக்க மெம்பர்ஸ்லாம் வச்சுக்கிட்டு சைனாவை சேர்த்துட்டிங்க அப்படின்னா அது ஆர்சிஇபி. ஓகேங்களா? ஆர்சிஇபி மெம்பர்ஸாக மாறிடுவாங்க. இந்தியாவை சேர்த்துட்டிங்கன்னா ஏஷியான் ப்ளஸ்ஸாக மாறிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ நேட்டோ ப்ளஸ் அப்படிங்கிறது இந்த 5 நாடுகள் தான், ஆஸ்திரேலியா, ஜப்பான், சவுத் கொரியா, நியூசிலாந்து, அப்புறமா வந்து இஸ்ரேல். ஓகே, இவங்களில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் அலைடு ஆஃப் த குளோபல் டிஃபென்ஸையும் செக்யூரிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த நேட்டோ அலையன்ஸில் சேர்றாங்க. ஓகேங்களா?
அப்போது இது மட்டும் இல்லாமல் என்ன ஆகுது அப்படின்னா வந்து நேட்டோ ப்ளஸ் வந்து அஃபீஷியலாக வந்து ரெகக்னைஸ் பண்ணப்படலை. அதுவும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இட் இஸ் நாட் ரெகக்னைஸ்டு அஃபிஷியலி பை த நேட்டோ மெம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியாவையும் சேர்றதுக்கு யூஎஸ் வந்து அழைச்சிது. ஆனால் இந்தியா வந்து பொலைட்டாக அதை மறுத்துருச்சு. யூஎஸ் ஏன் அழைச்சிது அப்படின்னா, உங்களுக்கும் சைனீஸ் டாமினன்ஸுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நேட்டோ வந்து இன்னும் உயிர் போட வச்சிருக்கிறதுக்குன்றதை நான் ஆல்ரெடி சொன்னேன். சைனாவுக்கு நேரடியான த்ரெட், இந்தியாவுக்கு நேரடியான த்ரெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் சைனா, அவங்களுடைய டாமினன்ஸ் தான். மிலிட்ரி வைஸும் சரி, எக்கனாமிக் வைஸ்லேயும் சரி, எல்லாத்துலேயும் சரி. அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது நீங்களும் வந்துட்டீங்க, இந்தியாவும் நேட்டோ ப்ளஸில் சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி மேம்படும். அது மட்டும் இல்லாமல் சைனாவுடைய அக்ரஷனுக்கு எதிராக வந்து ஒரு டிட்டரண்ட்டாகவும் இருக்கும், ஒரு மாற்றாகவும் இருக்கும். அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து சொல்லி யூஎஸ் வந்து இந்தியாவை அழைக்குது. இந்தியா வந்து மறுத்துடுது. ஏன்னா சைனாவை நாங்கள் இண்டிபெண்ட்டாகவே எங்களுக்கு எதிர்கொள்கிறதுக்கான கெப்பாசிட்டி எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் கூட சேர்ந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, எங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி, இண்டிபெண்ட்டாக முடிவு எடுக்கக்கூடிய திறன், சுயாட்சி, அது வந்து எங்களுக்கு வந்து இல்லாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு பக்கத்துலேயே இமாலயாஸ் இருக்கிறதுனால எங்களுடைய ஜியாகிரபிக்கல் டிட்டரண்ட்டாக வந்து அது ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் சைனாவுடைய டாமினன்ஸ் வந்து அடுத்த ஒரு 10 வருஷத்தில் இறங்கு முகமாக தான் இருக்கும் அப்படின்னு இந்தியா பிலீவ் பண்ணுறாங்க. ஏன் பிலீவ் பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் வந்து இறங்கு முகத்தில் இருக்குது. ஏன் இறங்கு முகத்தில் இருக்குது அப்படின்னா, சில விஷயங்களை வந்து அவங்க கோட் பண்ணுறாங்க. அவங்களுடைய ரியல் எஸ்டேட் செக்டார்ஸ் வந்து எவ்வளவு டவுன் ஆகிருக்கு பாருங்கள். ரியல் எஸ்டேட் கிரைசிஸ், கேபிட்டலிசமாக அவங்க வந்து ஃபாலோ பண்ணலை. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒன் சைல்டு பாலிசியை ஃபார்ம் பண்ணாங்க. 1980களில் வந்து ஒன் சைல்டு பாலிசி, அதாவது வந்து ஒரு கப்பலுக்கு ஒரு சைல்டு தான் இருக்கணும். அதனுடைய ரிவர்ஸ், அதாவது நெகட்டிவ் எஃபெக்டை இந்த 2020களில் அவங்க அனுபவிக்கிறாங்க. அவங்களோட டீமோகிராஃபிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனால் இந்தியா அப்படி இல்லை. நம்மளுடைய டீமோகிராஃபி இன்னும் ஒரு 40 வருஷத்துக்கு ஏறுமுகமாக தான் இருக்க போகுது. அதனால் எங்களை சமாளிச்சிக்க முடியும். அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி, இப்போ வந்து ஒரு மிலிட்ரி அலையன்ஸ்குள்ளே இந்தியா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும் அப்படின்னா, இந்தியா வந்து தேவையில்லாமல் வெஸ்டர்ன் ப்ராப்ளம்ஸ்குள்ளே எங்களை மூக்கில் நுழைக்கிற மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? ஜெய்சங்கர், நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, யூரோப் வந்து ஒரு மென்டாலிட்டியிலேருந்து வெளியே வரணும். என்ன மென்டாலிட்டினா, யூரோப்பியன் ப்ராப்ளம்ஸ் ஆர் நாட் த ப்ராப்ளம் ஆஃப் த வேர்ல்டு. ஐரோப்பியர்களுடைய பிரச்சனைகள் உலக பிரச்சனைகளுக்கு ஈக்குவல் கிடையாது அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டியிலேருந்து முதல்ல வெளில வரணும். நாங்கள் கஷ்டத்தில் இருந்தப்போ நீங்கள்லாம் எங்கே இருந்தீங்க? ஓகேங்களா? இந்த கேள்விகளை அவர் கேட்குறாரு. அப்போது எங்களுடைய நாட்டுடைய ஒரு விஷயத்துக்கு தான், சாதகத்துக்கு தான் நாங்கள் வந்து செயல்படுவோம். நாங்கள் அப்படி தான் முடிவெடுப்போம். இப்போ ஒரு அலையன்ஸ்குள்ளே நாங்கள் சேர்ந்துட்டோன்னா இந்த மாதிரியான முடிவுகளை தனிச்சையாக எங்களால் எடுக்க முடியாது. அப்படிங்கிற அந்த விஷயத்துக்காக நாங்கள் வந்து வரலை அப்படிங்கிற அந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்த சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிரேட் ஆஸ்பிரேஷன்ஸ் இந்தியாவுக்கு இருக்குங்க. என்ன ஆஸ்பிரேஷன்? குளோபல் சவுத் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா? குளோபல் சவுத்துடைய லீடராக எங்களால் அப்புறம் வர முடியாது. ஓகேங்களா? நாங்கள் வந்து ஒரு லீடர் ஆகணும்னு நினைக்கிறோம். இப்போ ஜூனியர் பார்ட்னராக ஆக சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. எங்களால் அதை செயல்படுத்த முடியாது. அது மட்டும் இல்லாமல் நேட்டோ ப்ளஸில் சேர்ந்துட்டாலே யூஎஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்களுடைய மிலிட்ரி பேஸை இந்தியாவில் வைக்கும். அப்போ அதையும் எங்களால் அனுமதிக்க முடியாது ஒரு சாவரின் நேஷனாக. அது மட்டும் இல்லாமல் நேட்டோ ப்ளஸில் சேர்ந்துட்டோன்னா எங்களுடைய நீண்டகால நண்பனான ரஷ்யாவை நாங்கள் பகச்சிக்கிற மாதிரி ஆகிடும். இதுவே என்ன ஆகும்னா, ரஷ்யா சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இன்னும் மிக நெருக்கமாக பழகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்களே அமைச்சு தந்த மாதிரி ஆகிடும் அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி மறுத்துடுறாங்க. ஆனால் ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு, அதாவது வந்து இப்போ சேர்ந்தாங்கன்னா டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி வந்து வளரும். அதுக்கப்புறமா வந்து இந்தியாவுடைய அந்த டெக்னாலஜி,
கெப்பாசிட்டி, இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆர்ம்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் வளரும். அதுக்கப்புறம் சைனீஸ் அக்ரஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால் இந்தியா சேரலான்னு சொல்கிறாங்க. சில பேர் இந்தியா வந்து சேர வேணாம்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய ஸ்டாண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னா, அஃபீஷியல் இந்தியன் ஸ்டேட்மெண்ட்டான நாங்கள் வந்து இந்தியா நேட்டோவில் சேர மாட்டோங்கிற, நேட்டோ ப்ளஸில் சேர மாட்டோங்கிற அந்த விஷயத்தில் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க நேட்டோ, அதுக்கப்புறம் அதனுடைய பேக்ரவுண்ட், அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய பிலிம்ஸ், அதுக்கப்புறம் மெயின்ஸுக்கான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? இதை யூபிஎஸ்சியில் நேட்டோ பற்றி ரீசெண்டாக 2023லையும் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின் என்னன்றதை போய் பாருங்கள். இப்போ பிலிம்ஸ் நேரம் அப்படிங்கிறதுனால அதை எழுத வேணாம், பிலிம்ஸ் முடிச்சுட்டு அதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ மறுபடியும் ஒரு வாட்டி பார்த்துட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். எனி டவுட்ஸ்? நேட்டோவை ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுடைய விருப்பம் தெரிவிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு டெமோக்ரஸியாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு க்ரைட்டீரியா இருக்குது, டெமோக்ரஸியாக இருக்கணும். அவங்க அந்த நாடு வந்து டெமோக்ரஸியாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து சேர்த்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருடைய ஒப்புதலும் தேவை. இப்போ மெம்பர்ஸ் வந்து 32 மெம்பர்ஸ் இருக்கிறாங்கன்னா அந்த 32 மெம்பர்ஸோடைய ஒப்புதலும் தேவை. ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லைனா we can finish the live streaming. ரிலீவ் பண்ணுறதுக்கான க்ரைட்டீரியாஸ்னு ஒன்றும் இல்லைங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் யாரும் ரிலீவ் ஆகலை. ஸோ அதுக்கான க்ரைட்டீரியாஸ் இன்னும் இல்லை. யூரோப்பியன் யூனியனில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிரெக்சிட் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்துச்சு. பட் ரிலீவ் பண்ணுறதுக்கு இங்கே எதுவும் க்ரைட்டீரியாஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஓகேங்களா? ஸோ கேன் வி ஃபினிஷ்? தேங்க்யூ. Thank you, all the best. Okay, happy இருங்க. Thank you.